திருக்குறள் குறள் எண் 311 முதல் 320 வரை. பால் அறத்துப்பால். இயல் துறவறவியல். அதிகாரம் இன்னா செய்யாமை. குறள் 311. சிறப்பீனன் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள். குறள் விளக்கம். சிறப்பைத் தருகின்ற பெருஞ் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம். குறள் 312. கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள். குறள் விளக்கம். நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை. குறள் 313. செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமன் தரும். குறள் விளக்கம். தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும். குறள் 314. இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னய செய்துவிடல். குறள் விளக்கம். நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்துவிடுவதே. குறள் 315. அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போர் போற்றா கடை. குறள் விளக்கம். மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதிக் காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ. குறள் 316. இன்னா எனத்தா நுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். குறள் விளக்கம். ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். குறள் 317. எனைத்தானம் எக்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை. குறள் விளக்கம். எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலைச் செய்யாதிருத்தலே நல்லது. குறள் 318. தன்னுயிர்க் கின்னாமை தானறிவான் என்கொலோ மன்னுயிர்க் கின்னா செயல். குறள் விளக்கம். தன் உயிருக்குத் துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்குச் செய்தல் என்ன காரணத்தாலோ. குறள் 319. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். குறள் விளக்கம். முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும். குறள் 320. நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர். குறள் விளக்கம். துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையேச் சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார்.